தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள செண்பகவல்லி அணையின் உடைப்பை சரி செய்ய வேண்டும் மற்றும் உள்ளாறு அணை பகுதியை சரி செய்ய வேண்டும். தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய வனவிலங்கு பிரச்சனையானது தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர். பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய வனவிலங்கு பட்டியலிலிருந்து காட்டுப்பன்றியை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். காலை 8 மணியிலும் தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாசுதேவநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட்ட பல்வேறு நபர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் நிலவக்கூடிய பிரதான பிரச்சனையாக கருதக்கூடிய செண்பகவல்லி அணையின் உடைப்பை சரி செய்ய வேண்டும், உள்ளாறு அணையை சரி செய்ய வேண்டும் மற்றும் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனையான வனவிலங்கு பட்டியலில் இருந்து காட்டுப்பன்றியை நீக்க வேண்டும். இந்த பிரதான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இது தொடர்பாக திரு வைகோ அவர்களும் செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்போது இவர் தலைமையில் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிகா